டெஸ்ட் பேட்சை பத்தி நம்மளுடைய பேட்ச் 1 பேட்ச் 2 மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நோட்ரை பற்றிய உங்களுடைய கருத்தை நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறதுக்கு டைம் கன்சியூம் ஆகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ரிவிஷனுக்கு நம்மளுடைய மெட்டீரியல் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஃபைனலாக டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாணவர் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படிக்கிறதுக்கு நோட்ஸ் ரொம்பவுமே ஈஸியா இருக்கு, எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகல, எல்லா தலைப்பும் ஒரே இடத்துல இருக்கு, நான் சர்ச் பண்ணி என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாம நான் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட் நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன்னு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க. எதன் மூலியமாக சார் இந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 4 பேட்சோட சிறப்பு அம்சங்கள் தான். மெட்டீரியல்ஸுக்கு நம்ம என்ன சார் கொடுக்க போறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடியது பொது தமிழ், ஜிகே, மேக்ஸ் அப்படின்னு தெரியும். இந்த மூணுக்கும் டே வைஸ் டாபிக் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸா நம்ம என்ன சார் கொடுக்க போறோம் அப்படின்னா, 25 கேள்விகள் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அந்த கரண்ட் அஃபேர்ஸும் எதுலேருந்து சார் வரும் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதுல ஒரு பகுதி. இந்தியன் பட்ஜெட்ல இருந்து இருக்கலாம், தமிழ்நாடு பட்ஜெட்ல இருந்து இருக்கலாம், தமிழக அரசே வெளியிடக்கூடிய ஒரு மாத நாளிதழ் இருக்கு, தமிழ் அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்மளுடைய தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் வெளியிடக்கூடிய பாலிசி நோட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு துறையும் வெளியிடக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த 6த்தையும் சேர்த்து தான் என்ன சார் நமக்கு கேள்விகள் வரும் அப்படின்னா 25 கேள்விகள் வரும். ஒரு வெற்றி வாய்ப்பை எதை சார் உறுதி செய்ய போகுது அப்படின்னா, நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் பொது தமிழா இருக்கட்டும், ஜிகேவா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், அது இல்லாம 25 கேள்விகளுக்கு யார் கூடுதலாக பதில் சொல்றாங்களோ அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும். இது மட்டும் தானா சார்னு கேட்டீங்கன்னா இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பைலேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். எப்படி சார் கொடுத்துருவோம்? பொது தமிழுக்கு உள்ள கம்பைலேஷன் தனி பிடிஎஃப் ஆக உங்களுக்கு கிடைக்கும், ஜிகேவோட பிடிஎஃப் தனியாக கிடைக்கும், மேக்ஸ்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அது உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, மேக்ஸ்ல ரீசனிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு, அதுல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே தொகுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். சிஏக்கும் அதே மாதிரி தனியாக அதுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுடைய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா, அது பட்ஜெட்ல இருந்து வந்திருக்கா, தமிழக அரசுல இருந்து வந்திருக்கா, மாத நடப்பு நிகழ்வுகள்ல இருந்து வந்திருக்கா, பாலிசி நோட்ஸ்ல இருந்து வந்திருக்கா, ஸ்கீம்ஸ்ல இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ரைட் சார். இதோட ஆட் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டஃப் கொஸ்டின்ஸுக்கு நம்ம பதில் சொல்லணும். டஃப் கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதற்கு ஜிகேக்கு சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம். பொது தமிழ்லையும் அதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும். அதுல ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வு, அந்த ஒரு தேர்வை நீங்க சரியாக எழுதும் பட்சத்துல ஒரு டிஎன்பிஎஸ்சி பதவி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா 75 நாள் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு தலைப்புல இருந்து டெஸ்ட் எழுத போறோம். ஜிகேல இருந்து ஒரு தலைப்பை எடுத்துப்போம். 75 நாள் ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு தலைப்புல இருந்து தேர்வு எழுதுவீங்க. அதற்கான தரமான கொஸ்டின் பேப்பரை நாங்க உங்கள்கிட்ட கொடுத்துறோம். இது இல்லாம அடிஷனல் ஃபீச்சர்ஸா வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். மேக்ஸ்ல ரீசனிங் அப்படின்னு தனியாக இந்த வருடம் புதிதாக சில டாபிக்கை எடுத்திருக்காங்க, அந்த டாபிக்கை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். மெட்டீரியல்ஸை பத்தி கவலை இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸை பத்தி நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. 25 கேள்விகளுக்கு நீங்க சரியாக பதில் சொல்ற அளவுக்கு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பைலேஷன் இருக்கு, டஃப் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல உள்ள மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்தது வீடியோ கிளாஸும் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். ரைட் சார். இப்போ நம்ம என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு அப்படின்னு எடுத்துக்க போறோம். அப்ப முதல் 7 நாட்கள்ல நம்ம என்ன சார் பண்ணிடுவோம் அப்படின்னா, யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். அப்ப ரவுண்ட் 1ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடியத கான்செப்ட் ஓரியன்டட் டாபிக் ஜிகேல நம்ம படிச்சு முடிச்சிடுவோம். ரவுண்ட் 2ல என்ன சார் செய்வோம் அப்படின்னா, எதெல்லாம் தேர்வுக்கு ஃபேக்சுவலா செய்ய வேண்டியது இருக்கோ, மனப்பாடம் செய்ய வேண்டியது இருக்கோ, அந்த பகுதிகளெல்லாம் எங்க பண்ணிடுவோம் அப்படின்னா ரவுண்ட் 2ல பண்ணிடுவோம். ரவுண்ட் 1ல உங்களுக்கு என்ன இருக்கு, யூனிட் 4 இருக்கு. ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு என்ன இருக்கு, யூனிட் 4 இருக்கு. பார்ட் பி அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல, மேக்ஸ் அப்படின்னு தெரியும். ரவுண்ட் 1லயும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு, ரவுண்ட் 2லயும் உங்களுக்கு மேக்ஸ் இருக்கு. இதே மாதிரி நம்ம என்ன சார் செஞ்சிருவோம் அப்படின்னா, 75 நாட்கள்ல ஜிஎஸ் பேப்பரை ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
ரைட்டா. இந்த யூனிட் 1 அப்படிங்கிறது 5 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க. இந்த 5 கேள்வியை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் 68வது நாள்லேருந்து 75வது நாள்ல நீங்க பண்ணலாம். இல்ல சார் இந்த 5 கேள்விகளுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த 68லேருந்து 75 நாட்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்புகளை நீங்க படிக்காமையும் இருக்கலாம். எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி சார், ஜெனரல் தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் நம்ம டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரம் எப்படி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம முடிச்சுட்டு வரோமோ பொது தமிழ்லையும் நம்ம என்ன செய்ய போறோம், 8 நாட்களாக ஒரு அலகுக்கு ஒதுக்க போறோம். முதல்ல அலகு 5 எடுத்துக்கிட்டா 8 நாட்கள்ல முடிச்சிருவோம். அலகு 4 எடுத்துக்கிட்டா 8 நாட்கள்ல முடிச்சிருவோம். அலகு 6 எடுத்துக்கிட்டா 8 நாட்கள்ல முடிச்சிருவோம். அப்ப நமக்கு மொத்தம் 7 அலகு இருக்கு. 7 அலகையும் நம்ம என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா 8 நாட்களா பிரிச்சு 56 நாட்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், பொது தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து தலைப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். அடுத்து இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம ரிவிஷனுக்காக ஒதுக்க போறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட தலைப்புகள்ல நம்ம என்ன செஞ்சு பார்த்தரலாம், தேர்வுகள் எழுதி பார்த்தரலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ரைட் சார், இப்போ நம்ம என்ன சார் செய்ய போறோம் அப்படின்னா